நாம் இப்படி பரலோகிதாவே என்ற காலை ஆராதனை ஆசீர்வதியும் நம்முடைய நாம மைப்படக்க தோதிசியம் மட்டுமா எடுத்து வந்த கிருபைகளுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். பெரிய காரியங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஸோ இந்த நாளில் ஆண்டவர் நம்ம கொடுக்குற பாடலை பாடி தேவனை மைப்படுத்துவோம். 243வது பாடல். 243. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றியாம், எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றியா, என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றியா, எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றியா, ஒளியாய் வந்தீர் வழியை தந்தீர் உமக்கு நன்றியா, ஒளியாய் வந்தீர் வழியை தந்தீர் உமக்கு நன்றியா, அழிவில் நின்று பாதுகாத்தீ உமக்கு நன்றியா, அழிவில் நின்று பாதுகாத்தீ உமக்கு நன்றியா, என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றியா, எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றியா, தேடி வந்தீர் பாட வைத்தீர் உமக்கு நன்றியா, தேடி வந்தீர் பாட வைத்தீர் உமக்கு நன்றியா, ஓடி ஓடி உழைக்க செய்தி உமக்கு நன்றியா, ஓடி ஓடி உழைக்க செய்தி உமக்கு நன்றியா, என்னை நடத்தும் இயேசுநாதா உனக்கு நன்றியா, எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றியா, பாவமில்லா தூய வாழ்வு வாழ செய்பவரே, பாவமில்லா தூய வாழ்வு வாழ செய்பவரே, பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே, பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி வளர செய்பவரே, என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றியா, எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றியா, துயரம் நீக்கி ஆறுதல் தந்தீர் உமக்கு நன்றியா, துயரம் நீக்கி ஆறுதல் தந்தீர் உமக்கு நன்றியா, புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தி உமக்கு நன்றியா, புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தி உமக்கு நன்றியா, என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றியா, எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றியா, கலக்கம் நீக்கி கண்ணீர் துடைத்தீர் உமக்கு நன்றியா, கலக்கம் நீக்கி கண்ணீர் துடைத்தீர் உமக்கு நன்றியா, கவலை மாற்றி
கரத்தால் அணைத்தீர், உமக்கு நன்றி ஐயா. அவளை மாற்றி கரத்தால் அணைத்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. உலகமாயி எல்லாமாயி உணர்ந்து கொண்டே, உலகமாயி எல்லாமாயி உணர்ந்து கொண்டேன். உறவு பாசும் உப்பை என்றறிந்து உம்மையை பின்தொடர்ந்தேன். உறவு பாசும் உப்பை என்றறிந்து உம்மையை பின்தொடர்ந்தேன். என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. தேவன் கொடுக்கிற வேத பகுதியை வாசித்து தேவனை மயப்படுத்துவோம். யோபுவின் புத்தகம் 25ஆம் அதிகாரம். அப்பொழுது சூரியனான பில்தாத், திறனில்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய்? வெள்ளநட்ட கையை நீ எப்படி ஆதரித்தாய்? நீ ஞானமில்லாதவனுக்கு எப்படி துணையாக இருந்து மெய்ப்பொருளை குறையற அறிவித்தாய்? யாருக்கு அறிவை போதித்தாய்? உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது? ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவருடைய கூட தங்குறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறக்கிறது, நரகம் மூடப்படாது இருக்கிறது. அவர் உத்தர மண்டலத்தை வெட்டாவெளியிலே விரித்து பூமி அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகங்களில் கட்டி வைக்கிறார். அதன் பாரத்தினால் மேகம் கிளைவதில்லை. அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை சிறப்படுத்தி அதன் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார். அவர் தண்ணீர்கள் மேல் சக்கரவட்டம் தீர்ந்தது, வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் அப்படியே இருக்கும். அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும். அவர் தமது வலையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அந்த முறுக்கத்தை அடக்குகிறார். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் தெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்குறது. இவைகள் அவருடைய கிரியில் கடைகோடியானவைகள். அவரை குறித்து தாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமையின் இடி முழக்கத்தை அறிந்தவன் யார் என்றார். ஸோ இந்த நாளில் கூட யோபுடைய நண்பன் இந்த எலிபாஸ் பில்தாத் சோப்பார் ஐயா, இந்த 3 நண்பர்களே இவன் 3வது முறையாக இந்த நேரத்திலே அங்கே யோபுவிட பேசுகிறதை பார்க்கிறோம். இவர்கள் 3 பேரும் மாறி 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 யோபுவிடத்திலே பேசுகிறார்கள். யோபு அதற்குரிய விளக்கங்களை கொடுத்து அவர்கள் எல்லாவற்றையும் சகிக்கிறார். பாருங்கள், இந்த நண்பர்களுடைய உங்களுடைய செயலெல்லாம் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறது போல் இருக்கும். எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறது போல் இருக்கும். ஸோ அப்படி தான் அவங்களுடைய செய்கை இருக்குது. ஆனாலும் பொறுமையோடு யோபு எல்லாவற்றையும் கேட்டு பொறுமையோடு இருக்கிறார். ஒரு அதிகாரமும் பயங்கரமும் அவர் கையில் இருக்கிறது. அப்படின்ட்டு நமது சேனைகளுக்கு தொகை உண்டோ, வெளிச்சம் யார் மேல் உதிக்காமல் இருக்கும். இப்படிப்பட்ட மனுஷன் தேவனுக்கு உண்மையாக நீதிமானாக இருப்பது எப்படி?
நீதிமானா யாராலும் இருக்க முடியாது, எப்படி நீ இருக்கிற அப்படின்னு தாக்கி பேசணும். ஆனால் உத்தமன் என்று சொல்லுங்க. பாருங்கள், கடவுளே சாட்சி கொடுத்தா கூட மனுஷன் சாட்சி கொடுப்பது கடினமான ஒரு சூழ்நிலை. அவர் அந்த அளவு பேசுகிறாங்க யோபு. ஆனால் யோபு எல்லாவற்றையும் பொறுமையோடு சகிக்கிறார். சர்வ வல்லவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் சகிக்க வேண்டும் என்று சொல்லி செயல்படுகிறதை பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் நம்மை உத்தமர் என்று விளங்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய மகிமையை நாம் காண வேண்டும். காண்பொழுது அவருடைய வல்லமை பரிபூர்ணமாய் விளங்கும் என்பதை நான் பார்க்கிறேன். ஆகவே இந்த நாளில் கூட அவருடைய வார்த்தை எவ்வளவு வேதனையை கொண்டு வருகிறது என்பதை பார்க்கிறோம். இப்படி தான் உலகம் நம்மோட பேசும். நம்மளை ஆனால் கூட தோண்டு போகக்கூடாது. சோர்ந்து போகாதபடி அப்பாவுடைய பாதத்தில் நம்ம அமர்ந்து அப்பாவிடத்திலிருந்து மகிமையான காரியங்களை கேட்க நம்ம அர்ப்பணிக்கும். எவ்வளோ நன்மை செய்தாலும் தேவனே புகழ்ந்தாலும் உலகம் நம்மை புகழாது. உலகம் நம்மை புரியாது, அறியாது. உலகம் நம்மை இகழ்ந்து பேசும். உலகம் நம்மை பரியாசிக்கும். இதான் உலகம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறார். அவருடைய அந்தரங்க வாழ்க்கை, அவருடைய ஒவ்வொரு நிலைகளை அறிந்து தேவன் ஆசிக்கிறார். இந்த நாளில் கூட தேவனுடைய கிருபை நம்மோடு இந்த காலை தியானத்தில் இருந்து நம்ம நடத்துவதாக, இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியை செய்வதாக. பக்தன் யோபுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு அவர் பொறுமையாக இருக்கிறாரோ அந்த அளவு மகிமை தான். தனக்கு நான் உத்தமன் நீதிமான் என்று சொல்லி தன்னை காட்டிக்கொண்டு எதையும் செய்யவில்லை. அது தற்பெருமையை கொண்டு வந்தது. அவர் பொறுமையோடு அடங்கி, கர்த்தர் என்னை சர்வவல்லோர் என்னை எந்த நிலைக்கு கொண்டு போனாலும் போகட்டும், நான் சர்வவருடைய நிழலில் நான் இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். சர்வவருடைய நிழலை விட்டு நான் போயிடக்கூடாது என்பதுதான் அவருடைய எண்ணம். அதைத்தான் நிறைவேற்றி முடிக்கிறதை பார்ப்போம். ஆண்டவரோடு ஐக்கியம், ஆண்டவரோடு ஒரு உறவு, அந்த பரிசுத்தத்தை இழந்திராதபடி அந்த சஞ்சல உபத்திரத்தில் நண்பர்களுடைய இந்த இரு பக்கத்திலும் பேசுகிறதை போல இங்கே ஒன்று அங்கே ஒன்று போல அப்படியே மறைமுகமாக தாக்குதல் எல்லாம் இப்படி நம்ம குடும்பங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நினைக்கும். ஆனால் அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணுன்றதை நம்ம கற்றுக்கொள்ளணும். அந்த இடத்துலேருந்து கேட்டு, ஆண்டவரே எப்படி நாங்கள் ஜெயிக்க வேண்டும், அடி சண்டை இல்லாதபடி எங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் காணப்படும், இப்படியெல்லாம் உணரணும். சகோதரர்களுக்குள்ளே எல்லாம் நண்பர்களை இப்படி தான் எல்லோரும் பேசுவார்கள். அதெல்லாம் நம்ம கேட்டு பொறுமையோடு இருந்து தேவனை மயப்படுத்த கத்த கிருபை செய்வார். பாருங்கள், எப்படி அவ்வளோ பெரிய உத்தமன ஆண்டவரே சாட்சி கொடுத்த யோபுவே அவருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நண்பர்களாலும் சொல்லுகிறார். நேரடியாக வந்து ஏப்பா அப்படின்னு பேசினா கூட பரவாயில்ல, இப்படியெல்லாம் மறைமுகமாக அது இதுன்னு பேசி அவருடைய இதயத்தை உடைக்கிறார் பாருங்கள். ஆனாலும் கர்த்தர் யோபுவை கைவிடவில்லை, யோபுவும் ஆண்டவரை விட்டு விடவில்லை. இல்லை, நாம் தெரிந்து கொள்ள நம்முடைய சூழ்நிலை நெருக்கங்கள் எல்லாம் வரும். அப்போவும் நம்ம ஆண்டவரையும் விட்டு விடக்கூடாது, அவரை நம்ம விட மாட்டார். உறுதியாக இருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியில் வியாதியில் இருந்திருந்தால் ஆண்டோடைய சமூகத்தில் வரும்பொழுது ஆண்டவர் அவரை நேசிக்கிறார், அவரோடு செயல்படுகிறார், அற்புதங்களை காண பண்ணுகிறார். அதுதான் ஆண்டவர் நமக்கு செய்வார். தொடர்ந்து நாம் செபிப்போம். ஆண்டவர் பாடல், நல்ல ஒரு பாடலை கொடுத்தார். என்னை நடத்தும் இயேசுநாதா உந்தன் தயவா. அப்போ ஆண்டவருடைய கரத்தில் அவர் கொடுத்த உம்முடைய தயவால் என்னை நடத்தும், எனக்குள்ளே வாழ்கிற இயேசு உம்முடைய சித்தத்தின்படி வாழ்ந்து வழி நடத்தும் அப்படின்றத அங்கே பேசுகிறத அர்ப்பணிக்கிறார். ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், அழிவில் நின்று எங்களை பாதுகாத்தீரே, தேடி வந்தீர், பாட வைத்தீர், உமக்கு நன்றி.
பாவமில்லாத வாழ்வு எல்லாம் தந்து பூவாய் மலர்ந்து பூத்து மலர உதவி செய்து பாருங்கள். பாட்டில் எப்படி வருது பாருங்கள். யோபுடைய வாழ்க்கையில் இருக்கிற பூ போல், பரிசுத்தத்தை போல், நீதியை போல் உண்மையாக இருக்கிற நண்பர்கள் அது இது பேசுகிறதெல்லாம் அவருக்கு அவசியம் இல்லை. ஆண்டவர் பேசுகிறார். துயரம் நீக்கி துயரப்பட்டிருக்கிறார். அவளையோட இப்படி ஒரு எனக்கு பிள்ளை எல்லாம் ஆசை இல்லை, செல்வம் எல்லாம் இதாச்சு, இப்போ இருக்கிற பிள்ளைகள் வாழ எல்லாம் என்னென்ன தீர்மானம் இருக்கோ மனதில் நினச்சி ஆண்டவர் எடுக்கிற ஒப்புகிறது. ஸோ அங்கே அதே தான் பார்க்குறோம். பலம்பெல்லாம் மாற்றி ஆனந்தம் தருவார். இப்போ நம்ம இப்போ எதிர்பார்த்தோன்னா இப்போ நமக்கு அந்த ஆனந்தத்தை தருவார். ஆண்டவர் அப்படி செய்வார். ஆகவே இந்த நாளில் கூட இவ கிருபை நம்மோடு இருக்கும்படி தொடர்ந்து நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மாயை எல்லாம் மாயை, உலகம் மாயை. சொல்லும் பொழுது எல்லாம் மாயான உலகம். நண்பனெல்லாம் மாயை. நண்பனையெல்லாம் நம்ப முடியல. என் சூழ்நிலையை பார்த்து என்னுடைய வாழ்க்கையை பார்த்தும் அவர்கள் எனக்கு விரோதமாகவும் சிவமாக ஜாடையாகவும் பேசுகிறாங்க. ஒரு தலைபட்சமாக அப்படின்னு எல்லாம் இயக்கெல்லாம் அவர் இருக்குது. அதான் சொல் உறவு பாசம்லாம் குப்பை, நண்பர்கள் உள்ள பாசம் லைன் எதுக்கு அப்படின்ற மாதிரி வேதனை அவரை அம்பு ஈரலை பிளக்கிறது போல பிளக்கு. ஆனாலும் ஆண்டவர் விடுகிற தேவன் அல்ல. ஜெபம் பண்ணுவோம். பரலோக தந்தையே, இந்த வேளையில் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் கூட உண்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளை நீ காண்கிறேன். என் தேவன் நீ நன்மை செய்வீர் என்று ஆண்டவரே உம்முடைய பிறகு நன்மைகளை எப்படி சுதந்திரிக்க வேண்டும் என்று அவர் சிந்தித்து கற்று நீ செயல்படுத்துகிற விதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்த காரியங்கள் எல்லாம் அற்புதமாக இருக்கட்டும். தேவனே மக்கு ஸ்தோத்திரம். தேவனே மக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். உன் சமூகம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவர். எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிரசன்ன தேவையாக உங்களுடைய அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவர். ஒரு இச்சேப ஆண்டவரே வா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை நீ கொடுத்தீர். எங்களுக்கு 2 விதமான ஆசீர்வாதங்களை தேசத்தில் வைத்திருக்கிறேன். ஒன்று பொருளாதார ஆசீர்வாதம், ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வைத்திருக்கிறேன். எங்களை பொருளாதார ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படி செபிக்கிறோம் ஆண்டவர். யோபு அவ்வளோ செழிப்பாக இருந்து எல்லாவற்றையும் சதுரு அவனிடத்திலிருந்து எடுக்க வைத்திருக்கிறானே. அப்போ அவ்வளோ செழிப்பான செல்வ செருக்கான யோபுடைய வாழ்க்கை. இவ்வளவு இழப்பு வந்திருந்த போது கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள பாசமும் ஆண்டவர் மேல் உள்ள ஒரு ஐக்கியம் விட்டு விடாதபடி யோபு இயேசு கிறிஸ்துவ நிலைத்திருந்தாரே, அந்த அனுபவம் எங்களுக்கு நீ தரும்படி செபிக்கிறோம். என்ன அவமானம், எந்த பாடு எது வந்தாலும் பிள்ளைகளுடைய பிறந்தநாளில் தேவ மகிமை இறங்கி அதை ஆசீர்வதிக்க முடியும். உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. இது செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு சொன்னது போல இது ஆண்டவரே ஒரு தடை வராதபடி நீ காத்து கொள்கிறார். அதாவே மக்கள் சோதரர் தேவன் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவர். எங்கள் நடுவில் நீ செய்து உடைய மகிமை வெளிப்பட செய்யும்படி செபிக்கிறோம். பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக செபிக்கிற பிள்ளைகளுக்கு நீ பொருளாதார ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படி செபிக்கிறோம். இருக்கிற ஆசையை ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சத்தில் இழக்க வைத்து எங்களை துன்பத்துக்குள்ளாக்க பார்ப்பான். அதுக்கு இடமில்லாதபடி உங்களுடைய தயவு எங்களுக்கு தேவையாண்டவரே. எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், எங்களுடைய சபைக்கு தேவையான பொருட்கள், எங்களுடைய எல்லாவற்றையும் நீர் சந்திக்கிறவர். நாமத்தினாலே இவைகளை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீர். ஸோ ஆண்டவரே அவங்க நாக்ட் அண்ட் ஆஸ்க்ட். ஆண்டவரை நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து மகிமை உண்டாகும். கர்த்தர் அதை செய்கிறதற்காக சோத்திரம். 2 ஆசீர்வாதம் உண்டு. பொருளாதார ஆசீர்வாதம் உண்டு, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எங்களுக்கு வரங்களினாலே நிரப்பும். ஆவியின் வரங்களினாலே எங்களை நிரப்பும். எண்ணெய் எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றி நம்முடைய மகிமை வெளிப்பட ஆண்டவர் நாங்கள் எப்படிப்பட்ட ஊழியம் செய்ய வேண்டும் எங்களுக்கு நீ போதித்து வழி நடத்தும்.
இல்லை ஆண்டவரே நீ செய்ய நினைத்தது நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு நல்லவர், கிறிஸ்து இயேசு நல்லவர் என்று நாங்கள் பாடுகிறோம். இயேசு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். செயல்படுவீரா எல்லா சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறியும்படி செவிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நிரப்படியாக கொடுத்து பொருளாதார ஆசீர்வாதங்களை கடுத்து ஒவ்வொருவரையும் நம்முடைய சந்தோஷத்தின் மகிழ்ச்சியாக ஆரவாரிக்கு கிருபை தரும்படி செபிக்கிறோம். இருக்கிற இழப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தது போல இழப்புகள் வந்திருந்தாலும் இயேசு கைவிட மாட்டேன் என்பதற்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். பெரிய காரியங்களை உடைய வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே. ஒரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மனநே உமக்கு ஸ்தோத்திரம். தேன் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பொருளாதார ஆசீர்வாதத்தில் நிறைத்து அதோடு நின்று விடாதபடி எங்களை சுத்திகரித்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு நேரம் கொண்டு போகிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நாங்கள் அதிலிருந்து நம்முடைய மகிமை காண உதவி செய்யும். நம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே, நம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். பரலோகத்தின் தேவன் நீர் எங்களோடு வருவீராக. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இந்த உலகத்தோடு போகிறதா இருந்தாலும் எங்களுக்கு அது தேவை. உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் நாங்கள் கீழாக இருக்கிறது ஆண்டவரே. எங்களை நீர் புகழ்ச்சியாக வைக்கிறவர் தானே ஆண்டவரே. புகழ்ச்சியாக வைக்கிறது, புகழ்ச்சியாக நீர் வைக்கிறீர் ஆண்டவரே. உடைய கிருபை ஆண்டவரே எங்களோடு இருக்கட்டும். பொருளாதார ஆவிக்குரிய அதனால் எங்களை நிரப்பினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோட ஆண்டவரே இன்னும் நெருங்க உதவி செய்யும். இதே போல் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை யார் யார் தேவை ஆண்டவரே நீர் அவர்களை பகிர்ந்து கொடுக்கும்படி செபிக்கிறேன். கர்த்தரே ஆவி அங்கே உண்டு, அங்கே விடுதலை உண்டு என்று ஏனப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே நாங்கள் எதை நீர் கேட்பீர் என்றால் எங்களுக்கு தேவை ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக யாகம் பண்ண மீட்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம். சர்வ வல்லவர் இயேசு எங்கள் நடுவில் உலாவுகிற இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சமூகமே சமூகமே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தாரும் ஆண்டவரே, தார். ஆண்டவரே கடந்த நாளில் பேசினீரே ஆவியின் வரங்கள் நாளை நிறைவேற்றுவேன் என்று சொன்னீரே. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் மாறாத நேசர். நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர் ஆண்டவரே. இருந்து நீர் எங்களை இந்த மாயான உலகத்திலிருந்து வேறு பிரித்து கொண்டு வரும்படி செபிக்கிறோம். மாயான உலகத்தில் மாயான பொருட்களிலும் எங்களை கண்கள் எங்களுடைய இருதயங்கள் நோக்கியிருக்காமல் உம்முடைய கரங்களிலே நோக்கியிருக்க உதவி செய்யும்படி செபிக்கிறோம். பாழான மண்மேடுகள் யாவும் என்றான் பகல் வராத முகம் எங்களுடைய முகம் சந்தோஷிக்கத்தக்கதாக கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் என்று சொன்ன ஒவ்வொரு குடும்பமாக இயேசுவின் அன்பை ருசிக்க, ஒவ்வொரு குடும்பமாக இயேசுவோடு பேச, ஒவ்வொரு குடும்பமாக இயேசுவோடு உறவு வைக்க கத்தை கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கரையில் ஆண்டோடைய அப்படிங்கிற எல்லா குழப்பங்களையும் நம்முடைய கருத்தில் கொடுக்குறோம். இயேசுப்பா நீங்கள் நியாயம் எல்லாவற்றையும் நீ காண்கிற தேவன் ஆண்டவர். சமூகத்தில் ஒரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தேவன் ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை விளங்க செய்யும். ஆமாம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் கேட்குறோம் ஆண்டவரே, கேட்குறோம். வல்லமையை தரும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதாரத்தினால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எது ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவரே யோபு எப்படி நிரப்பி இருந்தாரோ அதே மகிமை எங்களுக்கு நீ தரும்படி செபிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. உங்கள் மனம் பூத்து போயிடாதபடி உங்கள் மனம் திருப்தியாகி உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொன்னீர். எங்களை மறுரூபப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நெருக்கத்திலே இந்த ஒடுக்கத்தில் இருந்து எங்களை மறுரூபப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம்.
சமூகம், இந்த ஆனந்தம், எல்லாம் ஆனந்தம். 120 பேர் நடுவே தேற்றி நீர் இந்த கிருபையால் எங்களை நீ தேற்றி ஆற்றுகிறதற்காக சொல்லுங்கள். கலந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்பது போல வேதனையின் நெருக்கம், துன்பம், பேரும், வியாதி இந்த ஒரே நாங்கள் உண்மையை ஆராதிக்கவா இந்த வேதனையோட தளர்ந்து போயிருக்கிற கரங்களை, தளர்ந்து போன உள்ளங்களை நீர் எடுத்து நிறுத்தி வழி நடத்தும்படி சொல்லுங்கள். இப்படியாக செய்வீராக, இப்படியாக செய்வீராக ஆண்டவரே. என் செபத்துக்கு நீ பதில் செய்கிறவர் ஆண்டவரே. நம்முடைய வல்லமை காணட்டும். சபை வளர்ச்சி தாரும், விசுவாச குடும்பங்களில் ஒவ்வொருவருடைய மகிழ்ச்சி தாரும். வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தும். ஆபத்துக்கு என்று விரைந்தோடுகிற கால்களை தடுத்து நிறுத்த குடும்பத்தில் சமாதான கணவன் இருக்கிற எல்லா சமாதான கெடுகளை மாற்றி நீர் எங்களை சந்தோஷத்தினால் நிரப்பு, நன்மையினால் நிரப்புவே. அது எல்லாம் செய்கிறாங்க. அதிகமாக தொடர்ந்து உடைய கிருபை கொடு, இந்த வழிநடத்தும்படி ஒப்பு கொடு. இயேசுவே நம்பி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்த கார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து காட்டுகிறோம். ஆமென்.